ஒரு ஃபேஸ் மாஸ்டர் கம் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா அதிமுக பார்த்தீங்கன்னா இப்போ வேலுமணி கையில் போப்பதா சொல்கிறாங்க. எப்படி பார்த்தீங்கன்னா சிவசேனா வந்து பார்த்தீங்கன்னா ஏக்நாத் ஷிண்டேட்ட போச்சோ, அதே மாதிரி தேசிய காங்கிரஸ் வந்து சரத் பவார்கிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா அஜித் பவார்கிட்ட போச்சோ, அதே மாதிரி அதிமுக பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிகிட்ட இருந்து இப்போ வேலுமணி கையில் போகுதுன்றாங்க. அதாவது வேலுமணி முதலமைச்சர் வேட்பாளர் 2026, சசிகலா பொதுச்செயலாளர், ஓபிஎஸ் பொருளாளர். அது ஓபிஎஸ்க்கு பார்த்திங்கன்னா டெல்லி ரீதியான பதவி, உயர் பதவி, மத்திய அமைச்சரத்துக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குன்றாங்க. இப்போ எப்படி சிவசேனா பார்த்திங்கன்னா 2வது ஆளுங்கட்சியாக பெரிய லெவலில் இருந்துச்சோ, இப்போ சிவசேனா பார்த்திங்கன்னா அந்த 2வது இடத்துல போயிடுச்சு. 1வது இடத்துக்கு பார்த்திங்கன்னா பாஜக வந்துருச்சு. மிகப்பெரிய கட்சி இப்போ பாஜக பார்த்திங்கன்னா 1வது இடத்துக்கு வந்துச்சு. அதே மாதிரி அதிமுக இங்கே தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா திமுக மொதல் இடத்துல இருக்குது, 2வது இடத்துல அதிமுக இருக்குது. அதிமுக பார்த்திங்கன்னா அந்த இடத்த வந்து இப்போ பாஜக பிடிக்கும்ன்றாங்க. இப்போ 2வது இடம் பிரதான எதிர்க்கட்சின்னு சொல்லிட்டு இருந்த அதிமுக வாஷ் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மகாராஷ்டிரா நடந்த மாதிரி தமிழ்நாட்டிலும் நடக்கிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்கதா சொல்கிறாங்க. ஏன்னா மகாராஷ்டிராவில் பார்த்தீங்கன்னா நாடாளுமன்ற தேர்தலில் பெரிய லெவலில் வந்து பாஜக ஜெயிக்க முடியல, ஓரளவுக்கு தான் பெர்ஃபார்ம் பண்ணாங்க. சட்டமன்ற தேர்தல் அப்படி கிடையாது, மிகப்பெரிய லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி தமிழ்நாட்டில் ஓரளவுக்கு எதிர்க்கட்சி தலைவராக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. எதிர்க்கட்சியாக வந்து பிரதான எதிர்க்கட்சியாக பாஜக வரும்ன்ற எதிர்பார்ப்பு இருக்குது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.